சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. விவசாயம் செழிக்கவும், தொழிலில் லாபம் ஈட்டவும், தீராத நோய்களுக்கு தீர்வு கிடைக்கவும் வழிபடக்கூடிய மருதீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல கண்டமங்கலத்துக்கு அருகே உள்ள நவாமல் மருதூர் என்ற கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வயல்வெளிகள் நிறைந்த இயற்கையான வழியை கடந்து வந்ததும் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயத்தை நம்ம பார்க்கலாம். ஆலயத்திற்கு முன்பு நந்தி தேவர் பெரிய அளவில் இருக்கிறார். பத்தொன்பதாவது நூற்றாண்டை சேர்ந்த கோவில். சோழர்கள் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழன் 66 ஏக்கர் நிலப்பரப்பை இந்த கோவிலுக்கு வழங்கியதற்கான பதிவுகளும் இங்க இருக்கு. இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வந்திருக்கோம். பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். இங்க நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம். செல்வ விநாயகர் இங்கு காட்சி தருகின்றார். தரிசனம் பண்ணிக்கலாம். விஷ்ணு மற்றும் அனுமன் சிற்பம் இங்க ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கோவில் முழுவதும் கருங்கற்களால கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம கோவிலின் வெளிப்பகுதியை தான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தலத்தில் குடிக்கொண்டுள்ள சிவபெருமான் மருதீஸ்வரர் என்றும் தாயார் மருதாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலும் இந்த ஊரும் மிகவும் அமைதியா இருக்குங்க. இந்த கோவில் மிகவும் அமைதியான சூழல தான் இருக்கு. அன்னை சன்னதிக்கு முன்பு சூரியன், சந்திரன், கால பைரவர், நவகிரக சன்னதிகளும் இருக்கு. இப்ப நம்ம முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்க முருகனின் மயில் வாகனம் இருக்கு. தரிசனம் பண்ணிக்கலாம். முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார். கோஷ்டத்தில் பிரம்மா இருக்காரு. தரிசனம் பண்ணிக்கலாம். சூரியன், சந்திரன், சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இங்க இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரா தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில்ல கால பைரவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. பைரவரோட வழிபாடு ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. எப்படி முதல் வழிபாடு விநாயகருக்கோ அதே போல இறுதி வழிபாடு பைரவருக்கு. இத்தலத்தில் உள்ள பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி மிகவும் உகந்த நாளாகும். இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அம்மன் சன்னதியின் வெளிப்பகுதியை தான் இப்ப நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இங்குள்ள மருத மரத்தில் சிவபெருமான் காட்சியளித்துள்ளார். அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் இந்த பக்கமா தான் வெளியில வந்துகிட்டு இருக்கும். நாயன்மார்களில் ஒருவரான அப்பர் இந்த கோவிலுக்கு வந்துதான் சிவபெருமான வழிபட்டிருக்காரு. அம்மன் சன்னதிக்கு முன்புதான் இங்க நால்வர் சன்னதி, பைரவர், நவகிரக சன்னதி எல்லாமே இருக்கும். நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கு நந்தி தேவரை தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்குள்ள போகலாம்.
தனி சன்னதியில் மருதாம்பிகை அம்மன் தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். தரிசனம் பண்ணிக்கலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4வரும் இருக்காங்க. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நவகிரக சன்னதி இருக்கு. நம்ம சுத்தி வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். பைரவருக்கு 5 தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபட்டால் காலத்தால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பைரவர் தீர்த்து வைப்பார். இங்க பைரவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பரகேசி முனிவர் தான் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காரு. இப்ப நம்ம கோவில் முழுவதுமே சுத்தி வந்துட்டோம். இத்தல மூலவர் மருதீஸ்வரர் தெற்கு முகமாக காட்சி தருகின்றார். தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில்ல அழகிய குளமும் இருக்கு. ஒரு கால பூஜைகள் மட்டுமே இந்த கோவில்ல நடைபெறும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.